பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அருளால் கடந்த 2 மாதமாக என்னுடைய ஹஜ் பிரயாணம் இருந்ததினால் உங்களுடைய கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நான் உள்ளூரில் இருக்கும் பட்சத்திலே முடிந்தவரை உங்களுடைய கேள்விகளுக்கு அவ்வப்போது உடனடியாக பதில் சொல்ல முயற்சிக்கிறேன் என்ற தகவலை சொல்லிக்கொண்டு, ஒரு நேயர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. நெருங்கிய உறவினர் 40 நாள் ஃபாத்தியா விருந்திற்கு அழைக்கும் பொழுது உறவுகளில் விரிசல் வராமல் இருப்பதற்காக விருந்துகளில் கலந்து கொள்வது பாவமா? ஆனால் மனதால் நான் அதை வெறுக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த 40 நாள் ஃபாத்தியா, 3 நாள் ஃபாத்தியா, வருஷ ஃபாத்தியா, இது எல்லாமே பிதாத்துகள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கடுமையாக கண்டிக்கப்பட்ட, வெறுக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்குரிய பிதாத்துகள். என்றால் எந்த ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மாற்றமாக காட்டித் தரவில்லையோ, கற்றுத்தரவில்லையோ, அல்ல சத்திய சஹாபாக்கள் அதனை நமக்கு சொல்லித் தரவில்லையோ, அந்த விஷயங்களை நாம இபாதத்தை நினைத்துக் கொண்டு நம்முடைய மனமோல போகிறது, நம்முடைய இஷ்டத்திற்கு அவற்றை உருவாக்குவோம் எனால் அது அல்லாஹ்வுடைய பார்வையிலே மிகப்பெரிய பிதாத்தாகவும் எல்லா பிதாத்துகளுமே நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்களாகவும் இருக்கும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். அந்த அடிப்படையில் இந்த 40 நாள் ஃபாத்தியா, வருஷ ஃபாத்தியா, 7 நாள் ஃபாத்தியா, இது எல்லாமே பிதாத்துகள். இது மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாதவை. ஆனா என்னன்னு சொன்னா, நம்ம சில பேர் நல்ல மார்க்கம் பேசுவார்கள், நல்ல மார்க்கத்தில் ஈடுபாடுள்ளவர்களா இருப்பார்கள். ஆனா இந்த 40 நாள் வருஷ ஃபாத்தியா இதெல்லாம் பிதாத்துன்னு தெரியும். ஆனால் அவர்களுடைய தந்தையோ தாயோ யாராவது இறந்து விட்டால் உறவினருடைய பிரஷர் என்ன, நீ அவங்க அத்தாக்கு ஒரே மகன், நீ போய் 3ஆம் ஃபாத்தியா ஓதாட்ட யார் ஓதுவாங்க? உங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, உன் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்க, நீ 3ஆவது நாள் ஃபாத்தியாவோ 40 நாள் ஃபாத்தியா வருஷ ஃபாத்தியா ஓதாட்ட யார் ஓதுவாங்க? அப்படின்னு உறவினர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிரஷர், இந்த நிர்பந்தம் தாங்க முடியாம சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு மாற்றமாக அந்த 3ஆம் நாள் 40 நாள் ஃபாத்தியாவை ஓத ஆரம்பிச்சிடறாங்க. இது அல்லாஹ்விடத்திலே நாம் காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. ஏனென்றால் உறவினர்கள் முக்கியமா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் முக்கியமா என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் முக்கியம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னார்கள், லா தாஅத லில் மக்லூகி ஃபி மாசியத்தில் காலிகி. படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே படைப்புகளுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில ஒருத்தர் 40 நாள் ஃபாத்தியா ஓதுறாரு, இவர் கூப்பிடுறாரு வாங்கன்னு, போகாட்டா உறவுல விரிசல் ஏற்படும், சொந்த பந்தங்களுக்குள்ள முகபத் வராது, அதனால போய் சாப்பிட்டு வரலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. சகோதரர்கள், எந்த காரணத்தை கொண்டு அந்த 40 நாள் ஃபாத்தியால நம்ம கலந்துக்கிறதோ சாப்பிடுறதோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனா உறவுகளில் விரிசல் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, உறவினர்கள் நம்மள வாங்க 40 நாள் ஃபாத்தியாக்கு வாங்க, இல்ல வருஷ ஃபாத்தியாக்கு வாங்க அழைக்கும் போதே அவங்கள்ட்ட சொல்லணும், இது மார்க்கத்தில் இல்லாத பிதாத்துங்க, இதுக்கேங்க என்ன கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி சாஃப்டா தன்மையாக, எடுத்தவொடனே ஷிர்க் குஃப்ர் நரகத்துக்கு தான் போவேன் டாம் டும் இல்லாம ரொம்ப சாஃப்டா சொல்லணும். இல்லங்க அப்படி இப்படின்னு விளக்கம் சொன்னா, ஓகே நீங்க அட்டன் பண்ணுங்க, அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுங்க, அவர் கூப்பிட்ட முகபத்துக்காக அட்டன் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் இது மார்க்கத்தில் இல்லாத பிதாத்து, நான் உங்களுடைய முகபத் வேணுங்கிறதுக்காண்டி தான் நாங்க வந்தேன், ஆனா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு நம்ம வந்துடணும். அப்ப இதனால என்ன, உறவும் முடியாது. நீங்க ஒரேடியா போகாமலே இருந்தீங்கன்னாக்கா அவர் மனசுல சைத்தான் தேவையில்லாத கற்பனைகள் எல்லாம் போட்டு அவரை மேல உங்களுக்கு மத்தியில பகை உணர்வு ஏற்படும். அதுக்கு பிறகு நீங்க மார்க்கத்தை அவருக்கு சொல்லவே முடியாது. அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு போங்க, போய் பாத்தியால உட்கார்றது, கலந்துக்கிறது, துவா ஓதுறது அந்த மாதிரிலாம் இல்லாம ஓரஞ்சாரமா நின்றுக்குங்க. நின்றுட்டு அவர் சொந்தக்கார்ட்ட கூட சொல்லுங்க, நான் உங்களுக்காண்டி தான் வந்தேன், இந்த ஃபங்க்ஷனுக்காண்டியோ ஃபங்க்ஷன் சாப்பிடுறதுக்காண்டி நான் வரல, உங்க முகத்துக்காக உங்களுடைய முகத்துக்காக வந்தேன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே வரணும். அப்பதான் அவருடைய மனசுல உணர ஆரம்பிப்பார் கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப அதனால